பிள்ளை எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் கேட்கிறோம். இயேசுநாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் அளவில்லாமல் அது பெருகுவதாக. நம்ம வாசிக்கல வேதத்திலிருந்து மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் முதல் ஒரு சில வசனத்தை வாசிப்போம். போதும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வரும்பொழுது அங்கே இப்படியாக தம்முடைய சீசர்களை பார்த்தவர் சொல்லுகிறார். 2 பேரை பார்த்து சொல்கிறார், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க, அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2 பேரை என்ன செய்கிறார், அனுப்புகிறாரு. ஆகவே ஒண்டியாக போனால் என்ன செய்வான், விழுந்துடுவான். கூட ஒருத்தர் என்ன செய்வான், போகும்பொழுது அவனை தூக்கி விடுவான். ஒருத்தர் விழுந்தா என்ன செய்வான், ஒருத்தர் தூக்கி விடுவான். பவுலும் பர்னபாவும், பவுலும் தீமோத்தேயும், பவுலும் சீலா, பவுலு தீத்து என்ன செய்தாங்களா, எங்கே போனாலும் 2 பேராக போகணும்னு சொல்கிறாங்க. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் எதை செய்தாலும் நன்மைக்கு ஏதுவாகவே அவர் செய்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இப்பொழுது நம்ம பார்க்குறோம், 2 பேர்த்து ஊருக்கு என்ன செய்கிறாரா, அனுப்புகிறாரு. ஆகவே அங்கே பார்க்குறோம், ஒருவரும் ஒரு காலும் ஒருபோதும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி இருக்குது, அதை என்ன செய்யுங்க, அவிழ்த்து கொண்டு வாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க, அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். ஆகவே அது என்ன செய்யணுமா, அதை அவிழ்த்து கொண்டு வரவேன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகவே கழுதை குட்டி என்ன செய்யுதா, கட்டி இருக்குது. இந்த கழுதை யாருக்கு வேணும், கர்த்தருக்கு வேணும். ஆகவே அதனால் என்ன செய்கிறாரா, அதை அவிழ்த்து கொண்டு வாங்கன்னு சொல்கிறார். கட்டி இருக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே 430 வருஷம் எகிப்தினுடைய அடிமைத்தனத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாங்க. ஆகவே பல பரிசுத்தவான்கள் எல்லாம் அனுப்பி என்ன செய்தாங்களா, அவரை அழைத்து கொண்டு வந்தாங்க. ஆகவே 430 வருஷமாக அவர்கள் என்ன செய்தாங்களா, எகிப்தினுடைய வாழ்க்கையில் நிறைய பாடுகள் வழியாக கடந்து வந்தாங்க. அவர்கள் விடுதலை இல்லை, சமாதானம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, சுகம் இல்லை, நிம்மதி இல்லை. ஆகவே இப்படி இருக்கும் பொழுது அவர் என்ன செய்ய சொல்லி பாருங்க, அங்கிருந்து அவர் கொண்டு வர்றாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே யாத்திராம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், உன்னை அடிமைத்தான வீடாகிய எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த கர்த்தர் நானே, என்னையன்றி உனக்கு வேற ஒரு தேவர்கள் உண்டாக்க வேண்டாம். வானத்திலும் வானத்தின் கீழ் பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் எந்த ஒரு சொரூபத்தையாகலும் யாவது ஒரு விக்கிரத்தையாக என்ன செய்ய வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம்னு சொல்லி பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கட்டி இருக்கிறதான என்ன செய்தா, அந்த கழுதை குட்டி யாருக்கு வேணுமா, கர்த்தருக்கு அது வேணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே அந்த கழுதை குட்டி என்ன, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது என்ன செய்யணும், ஆண்டவருக்கு வேணும் என்று சொல்ல முடியினாலே கட்டி இருக்க வேணும். இன்னைக்கு உலகத்தில் ஜனங்கள் நிறைய கட்டப்பட்டதான நிலைமையில் வாழறாங்க, விடுதலை இல்லை. உலக பிரகாரமாக பார்க்கும்பொழுது நிறைய என்ன செய்கிறாங்களா, எத்தனையோ காரியங்களை செய்கிறாங்க, மனம்போன போக்கில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பலவிதமான பாவ கட்டுகள், வியாதி கட்டுகள், மரண கட்டுகள், கடன் கட்டுகள், ஆகவே சரீரத்தில் வருகிறான வியாதி கட்டுகள், எத்தனையோ கட்டுகளில் என்ன செய்கிறாங்களா, கவலைப்படுறாங்க. விடுதலை பெற முடியாதபடிக்கு என்ன செய்ய வேதனைப்படுறாங்க. ஆகவே கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பீடி, சிகரெட்டு, சினிமா, வெத்தலை பாக்கு, துன்மார்க்கமான ஜீவியம், அருவருப்பான காரியம், இல்லை அசுத்தமான வாழ்க்கை, தண்ணி அடிக்கிறது காரியம், துன்மார்க்கமான காரியத்தை என்ன செய்கிறாங்களா செய்து தானே என்ன செய்கிறாங்களா, தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து கொள்கிறாங்க. யானை தன் தலைமையில் என்ன செய்யுதா, மண்ணை வாரி போட்டதை போல இப்படிப்பட்ட பாவக்கட்டுகள், அசுத்தமான கட்டுகளுக்குள்ளாக சிக்கி வெளியில் விடுபட்டு வர முடியாதபடி அவதிப்பட்டு அல்லல் பட்டு இருக்கிற ஆயுசு காலம் முழுவதுமாகவே தன் வாழ்க்கையை என்ன செய்கிறாங்களா, அதிலேயே கழித்து கொண்டிருக்கிறாங்க. ஆகவே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்ன செய்கிறாரா, அத்தனை கட்டிலிருந்து விடுதலை தருவதற்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு என்ன செய்தாரா, உலகத்தில் வந்தார். இன்றைக்கி மனுக்குள்ளனுடைய வாழ்க்கையில்
நிம்மதியே இல்லை. ஏன் உலகத்தில் நான் பிறந்தேன்னு சொல்லி தெரியல என்று சொல்லி என்ன செய்கிறாங்களா சொல்கிறாங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளவோ துன்பத்தின் வழியாக கடந்து போகிறாங்க. இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலை. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையை கூட பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நாம் ஆண்டுடைய வழியில் கடந்து வந்திருந்தாலும் கூட இன்னும் நிறைய காரியங்களை விட்டு கொடுக்காதபடிக்கு, அதிலிருந்து வெளியே வர முடியாதபடிக்கு நிலை தடுமாறி என்ன செய்கிறோம், போய்கொண்டே தான் இருக்கிறோம். ஆகவே சில நேரங்கள் என்ன செய்கிறோம், நம்ம கோபப்படுறோம், எரிச்சல் அடைகிறோம் இல்லையா, தேவையில்லாத வார்த்தையில் பேசுகிறோம், மற்ற மக்களை புண்படுத்துகிறோம், நம்முடைய சிந்தனைகளினாலே என்ன செய்கிற கர்த்தரை துக்கப்படுத்துகிறோம், நம்முடைய கிரிகளினாலே மற்ற மக்களை என்ன செய்கிறாங்களா காயப்படுத்துகிறோம். எவ்வளவோ காரியங்கள் நிமித்தமாக என்ன செய்கிறாங்களா அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆகவே இன்றைக்கு என்ன செய்யுமா, அந்த கழுதை குட்டி என்ன செய்யுதா, கட்டி இருக்கிறது. அது என்ன செய்யணுமா, அதையே அவிழ்த்து கொண்டு வர வேண்டுமா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்தாரா, ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக, சமாதானத்தை தரும்படியாக, நம்முடைய வாழ்க்கை சுபட்சமாக இருக்கும்படியாக. உலகம் பாவம் இல்லையா, உலகம் மாமிசம் என்ன செய்யுமா, பிசாசுக்கு இருந்து என்ன செய்ய முழுவதுமாக நாம் வெளியே வரும்படியாக, இப்படிப்பட்டதான எல்லா காரியத்திலும் என்ன செய்யணுமா, நமக்கு ஜெயத்தை தரும்படியாக இயேசு நம்மை தேடி வந்திருக்கிறார். அவர் எவ்வளவு நல்லவன்னு சொல்லி பாருங்க. நம்மை நேசிக்குதான தேவன். நம்ம எந்த லைனில் போய் கொண்டிருந்தாலும் நம்ம இதுவரைக்கும் என்ன செய்கிறார், நேசிக்கிறார். நம்மை பார்த்து என்ன செய்தார், அவதூறான வார்த்தை பேசவில்லை. ஆகவே நம்மை பார்த்து என்ன செய்கிறாரா, பக்கமாக விலகி போகலை. நம்ம இதுவரைக்கும் அவர் நேசிக்கிறார். நாம் அவருடைய பிள்ளை என்பது நன்றாக அவருக்கு தெரியும். நாம் அதை அறிந்திருக்கிறோம். அதனால் என்ன செய்யணும் சொல்லி பாருங்கள், ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய வழியில் நம்ம கடந்து போகிறதுக்கு அவருடைய முழுவதுமாக ஆண்டவரே என்னை என்ன செய்யுங்க, முற்றிலுமாக மாற்றுங்கப்பா. உலகத்தினுடைய எல்லா விதமான கட்டுகள் இருந்து என்ன செய்ய, எனக்கு விடுதலை தந்து என்னை ஆசீர்வதிங்க, எனக்கு பலன் கொடுங்க என்று சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார், நமக்கு விடுதலை தருவார். வாசிக்கலாம் லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 13. ஆமாம், போதும். இங்கே பாருங்க 16, 17 படிங்க. அதுலேயே சந்தோஷப்பட்டால் போதும். இங்கே பாருங்க, பலவீனப்படுத்துகிற ஆவி 18 வருஷமாய் ஒரு மனுஷியை என்ன செய்தா, பலவீனப்படுத்தி வாழ்க்கையில் வெளியே வர முடியாதபடி சிக்கி தவித்து கொண்டிருக்கிறாங்க. பலவீனப்படுத்துகிற ஆவி என்ன செய்தா, அது கிரியேசை நிமித்தமாக எவ்வளவேன்னு அந்த கூனிலிருந்து நிமர முடியாதபடிக்கு என்ன செய்தா, எத்தனை துன்பம், எத்தனை கஷ்டம், எவ்வளவு பாடுகள். ஆகவே எத்தனையோ எப்படியோ நினச்சிருப்பாங்க, இந்த துன்பத்தில் அனுபவிக்க வேணுமா, இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்க வேணுமா, இந்த காரியமெல்லாம் வராமல் இருந்திருந்தால் நல்லா இருக்குமே என்று சொல்லி எத்தனையோ எண்ணங்கள் ஒரு உள்ளத்தில் பலவிதமாய் ஆறாய் நதிகளாய் என்ன செய்யுமா, வெள்ளங்களாய் அது புரண்டு போய்கொண்டே இருக்கும். ஆனாலும் கூட அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவள் மீது மனதுருகி என்ன செய்ய சொல்லி பாருங்க, ஆண்டவர் அவளுக்கு விடுதலை தந்து அப்படி பெரிய காரியத்தை அவர் செய்தார். ஆகவே அவர் கர்த்தர் அந்த செய்த அந்த இடத்துல பாருங்கள், எல்லா ஜனங்களும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஆனால் அங்கே நடந்த காரியம் என்ன, அவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைத்தது, சமாதானம் கிடைத்தது. ஆகவே சந்தோஷப்பட்டான்னு சொல்லி வசனத்தை வாசிக்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் நிறைய காரியத்தில் விட முடியாதபடிக்கு நமக்குள்ளாக இறுக்கி பிடிச்சு கொண்டு இருக்கிறபடினாலே நமக்கு சரியான பூரணமான ஒரு விடுதலை இல்லாதபடிக்கு என்ன செய்கிறோம், தவிக்கிறோம், தத்தளிக்கிறோம், மனம் குழம்பி போகிறோம். ஆகவே தேவ பிள்ளையை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான கட்டுகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழவேன்னு சொல்லி கேட்கும் பொழுது தேவன் என்ன செய்வாரா, நம் மீது மனதுருகுவார், நம்ம மேலே இறக்கப்படுவார், நமக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டாகும். மெய்யான சமாதானத்தை கர்த்தர் நமக்கு தந்து என்ன செய்வார், நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கலாம் இன்னொரு வசனத்தை, ஏசாயா 52:2 படிங்க. ஆமென்.
உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை எல்லாம் என்ன செய்யணுமா அவிழ்த்து விடுன்னு சொல்லி பார்க்குறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளை இன்னைக்கு பாரம்பரிய கொள்கை என்ன செய்கிறாங்களா, முன்னோர்களின் பாரம்பரிய கொள்கையை கடைப்பிடித்து தொன்று தொட்டு என்ன செய்தா, அது வாழையடி வாழையாக தலைமுறை தலைமுறையாக அப்படியே அது போய்கொண்டே இருக்குது. ஆகவே இன்னைக்கு என்ன செய்யணும், பூரணமான ஒரு விடுதலை வர வேணும். ஆகவே எப்பேற்பட்ட கட்டுகளாக இருந்தாலும் அந்த கட்டு அவிழ்த்தே ஆக வேணும். கட்டு அவிழ்த்தா தான் என்ன செய்ய முடியுமா, அதிலிருந்து ஒரு பெரிய ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். அதைத்தான் கர்த்தர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரும் சுமக்கிறவர்கள் எல்லோரும் என்ன செய்யுங்க, என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், இளைப்பாறுதல் தருகிறேன்னு சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளையை, கர்த்தருக்கு பிரியமாக ஜீவிக்கிறதுக்கு அவருக்கு விருப்பமில்லாத காரியத்தை என்ன செய்யணுமா உதறி போட்டு ஆண்டவருக்கு பிரியமாக ஜீவிக்கிறதுக்கு தன்னை என்ன செய்யணுமா அர்ப்பணிக்கப்பட வேண்டும். அப்படி செய்யும்போது செய்வார் கர்த்தர் நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். வாசிக்கலாம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதே 4ஆம் வசனத்தை வாசிங்க, அதில் 11ஆம் அதிகாரம் மார்க் 11:4. அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசலருகே கூடியிருந்த ஆமென் லேலூயா லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளை, இருவழி சந்து சொல்லி பார்க்கிறோம். ஆகவே எங்கே சொல்லப்பட்டிருக்குது, அவர்கள் போய் இருவழி சந்தின் ஒரு வாசலருகே கட்டி இருந்த அந்த குட்டியை கண்டு அதை என்ன செய்தாங்களா அவிழ்த்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இருவழி சந்து, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ வழி இருக்குது இல்லையா, வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமின்னு சொல்லி என்ன செய்கிற ஒரு பாட்டுக்காரர் பாடியிருக்கிறான். ஆகவே இந்த நாட்களில் நமக்கு எத்தனையோ வழியில் ஜனங்கள் போகிறாங்க, ஆனால் ஒரே ஒரு வழி நம்முடைய ஆண்டவர் இயேசு தான் மெய்யான வழி. வாசிங்க வேதத்திலிருந்து, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13-14 படிங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளையை பாருங்க, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் வழி விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படிக்கா இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் எத்தனை பேருங்க, சிலர் மட்டுமே. அதான் ஒன்று ஜீவ வழி, இன்னொன்று மரண வழி. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றிய வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஜீவ வழி என்ன செய்யுமா, உலகத்தில் அநேக விதமான பாடுகள் வழியாக கடந்து போகிறோம். அவைகள் மத்தியில் கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கும் பொழுது அந்த வழியில் என்ன செய்வாரா, அது இடுக்கமும் நெருக்கமாக தான் இருக்கும், பாடுகள் நிறைந்த வழியாக தான் காணப்படும். அந்த இடுக்கமும் நெருக்கமானது வழியில் நம்ம கடந்து போகும் பொழுது, விட்டு கொடுத்து நம்ம கடந்து போகும் பொழுது, அவரோடே கூட பாடுகளை சகித்தால் அவரோட கூட என்ன செய்வோம், ஆளுகை செய்வோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆகவே ரெண்டு வழி, இருவழி சந்து வழியாக என்ன செய்கிறாங்களா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அது என்ன செய்தாங்களா, இருவழி சந்தின்னு சொல்லி என்ன செய்தா சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம் அந்த வசனத்தை வாசிங்க. இல்லை, மார்க் 11ஆம் அதிகாரம். இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டி இருந்த ஆமாம் போதும், இருவழி சந்து. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பலவிதமான வழியில் நம்ம போய்கொண்டிருக்கிறதுனால நிலை தடுமாறுகிறோம், கலங்குகிறோம். ஆகவே நம்முடைய என்ன செய்யணும், ஒரே ஒரு வழி நம்முடைய ஆண்டவராக இயேசு தான். அவர் சொல்கிறாரு, யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9 வாசிக்கிற சொல்லப்பட்டிருக்கிறது, நானே வாசல், அவன் உள்ளும் புறம்பும் சென்று என்ன செய்வான், மேய்ச்சலை அவன் கண்டறிவான்னு சொல்கிறான். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நமக்கு யார் வாசலுங்க, ஆண்டவர் தான் வாசல், அவர் தான் வழி. 14:6 வாசிக்கிற யோவான் சுவிசேஷத்தில், அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொல்றார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆகவே பாருங்க, கெட்டு போறதுக்கு எத்தனையோ வழி இருக்கு, நல்ல வழி ஒரே ஒரு வழி தான். என்ன வழி, இயேசு கிறிஸ்துவுடைய தூய பாதை, பரிசுத்தமான வாழ்க்கை, உண்மையான ஜீவியம். ஆகவே நேர்மையான ஒரு வாழ்க்கை, அதில் போகிறது ரொம்ப கஷ்டம். அதில் போகிறது எப்படிங்க, நடக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் என்ன செய்யணுமா, இயேசுவுக்காக நம்ம வாழும் பொழுது இங்கே நம்ம எவ்வளவு பாடு அனுபவிக்கிறோமோ
அவ்வளவாய் மிகுதியான பலனை பரலோகத்தில் என்ன செய்ய முடியுமா? காண முடியும். ஆகவே 1 கொரிந்தியர் 1:18 வாசிக்கிறோம், சிலுவையின் உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு எப்படி இருக்குதா? பைத்தியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவனுடைய பலன். அப்போ தேவனுடைய அன்பை ருசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அநேக பாடுகள் வந்தாலும் அதில் தப்புவிக்கிறதுக்கு வழி உண்டாக்குவார். அப்படியே இருக்குன்னு சொல்லி விடமாட்டார். எவ்வளவு துன்பத்தின் மத்தியில் கடந்து போனாலும் அதிலிருந்து விடுதலை கொடுக்க அவரால் முடியும். ஆகவே சங்கீதம் 34:19 வாசிக்கிறோம், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், அவை எல்லாவற்றிலிருந்து என்ன செய்வாரா? அவனை விடுவிப்பார். லேலூயா, லேலூயா. அதிகமாக நம்ம துன்பப்படுவதற்கு நமக்கு திராணிக்கு மேலே சோதிக்க என்ன செய்ய மாட்டாரா? விடவே மாட்டார். 1 கொரிந்தியர் 10:13 வாசிக்கிறோம், சொல்லப்பட்டிருக்கிறது இப்படியாக வாசிக்கிறோம், மனுஷனுக்கு நேரிட சோதனையே இல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு ஏற்படவில்லை, தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட இடம் கொடாமல் அதிலிருந்து தப்பிக்கொள்ளக்கூடியதான போக்கை என்ன செய்வாரா? உண்டாக்குவாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. 75 கிலோ மூட்டை அரிசியை தலைமையில் வச்சு போன்னு சொன்னாக்கா கொண்டு போக முடியுமா? நம்மளால் தாங்க முடிய வரைக்கும் தான் என்ன செய்ய முடியுமா? வச்சுட்டு போக முடியும். ஓவராக போச்சு சொன்னால் என்ன செய்ய முடியாதா? முடியாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவுக்கு எவ்வளவு ஓவராக அதிகமாக பாரங்கள் வருதோ அதிலிருந்து என்ன செய்வாரா? தப்பிக்கொள்ளக்கூடியதான வழியை உண்டாக்கு. பாரு எவ்வளோ ஒரு நம்முடைய தேவன் எப்படி ஒரு நல்ல வழியில் நம்ம கொண்டு வரார் சொல்லி பாருங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், நம்ம சோர்ந்து போகக்கூடாது, நம்ம தைரியமாக நிற்க வேண்டும். ஆகவே இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான். அது இருக்கிறவர்கள் என்ன செய்யணுமா? தேவ நாமத்துக்கு நம்ம மகிமையாய் வாழ வேணும். சோதனையில் நம்ம கடந்து போய் கொண்டிருக்கும் போது தப்பிக்கொள்ளக்கூடியதான வாழியே என்ன செய்வாரா? ஆண்டவர் நமக்கு தருவார். அல்லேலூயா. யோவான் 16 கடைசியில் வாசிக்கிறோம், உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், இதோ உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்றார். உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு வருகிற பாடுகள், துன்பங்கள், சோதனை எல்லாம் என்ன செய்வாரா? ஜெயிக்கிறதுக்கு தேவன் நமக்கு கிருபை செய்வார். எப்படி கிருபை செய்வார்? அவருடைய வழியில் சரியாக நடக்கும் பொழுது நமக்கு உதவி செய்வார், நமக்கு பலன் கொடுப்பார், நமக்கு நன்மை செய்வார், நமக்கு வழிகளை திறந்து கொடுப்பார். லேலூயா, லேலூயா. ஆகவே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் என்ன செய்தாங்களா? அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் அதை என்ன செய்தாங்களா? அவிழ்த்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, 5ஆம் வசனத்தை படிச்சீங்க, படிங்க. சரி, போதும் போதும் பாருங்க. அப்பொழுது அங்கே நின்றவர்கள் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்று கேட்குறாங்க. சும்மா ஒரு குட்டியை அவிழ்த்துட்டு போக முடியுமா? ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி பார்க்கும் பொழுது நான் ஒரு இடத்துல பார்த்தேன், மாடு வச்சு கொண்டிருந்தவங்க அது தன்னுடைய இடத்துல வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டார். காலையில் போய் பார்க்கும்போது என்ன இல்லையா, மாட்டு யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. அவர் என்ன செய்கிறாரா? அந்த கயிறு மட்டும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வர்றாரு. அப்படி உள்ள என்ன செய்யுதா? கொதிக்குது, ரொம்ப வேதனைப்படுது. பல இடங்களுக்கு போய் எல்லாம் பிரயாசப்பட்டு போய் பார்த்துருக்குற, என்ன செய்யலையே, கிடைக்கல. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு பொருளை திருடிட்டு போனாக்கு என்ன செய்ய மாட்டேன்னு சொல்லி பாருங்கள், எவ்வளோ ஒரு காரியம் சொல்லி பாருங்கள். ஆனாலும் கூட ஆண்டவருக்கு சொல்கிறாரு, கர்த்தருக்கு கட்டி இருக்குது. இங்கே ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கிறோம், 5ஆம் வசனம், ஏன் அவிழ்க்கிறீர்கள் சொல்லி நான் பார்க்கும் பொழுது அங்கே தடை பண்ணுறாங்க. மக்கள் என்ன செய்கிறாங்களா? சூழ்ந்திருக்கிறவங்க அங்கே தடை பண்ணுறாங்க. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நிறைய தடையான காரியம் வருது. அத்தனை காரியங்கள் மேற்கொள்ள முடியாதபடி யோர்தான் வருது, எரிகோ வருது இல்லையா? நிறைய காரியங்கள் என்ன செய்கிறோம்? நம்ம வாழ்க்கையில் தடை வரும்போது என்னடா வாழ்க்கைன்னு சொல்லி கசந்து போயிடுறோம். என்ன வாழ்க்கையில் உலகத்தில் சொல்லி என்ன செய்கிறோம்? நம்ம அதிகமாக சலிப்பு உண்டாகிறது நம்ம வாழ்க்கையில். ஆனாலும் கர்த்தர் எப்படிப்பட்டவரா? எல்லா தடையும் நீக்கி நமக்கு கிருபை செய்ய அவர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாக்க என்ன செய்ய முடியாது? அன்றைக்கி வீட்டிலிருந்து வெளியே தள்ளி விட்டுருவாங்க இல்லையா? ஆகவே பலவிதமான வார்த்தையை பேசி அனுப்பிவிட்டுருவாங்க. உனக்கு ஒன்றுமே கிடையாது, சொத்தும் இல்லை, சுதந்திரம் இல்லை, பங்கும் இல்லை, பாகம் இல்லைன்னு சொல்லி பலவிதமாக பேசி என்ன செய்ய விட்டுருவாங்க. ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளை நிறைய தடை வரும். அது ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாரா? நல்ல மீட்பு நமக்கு வைத்திருக்கிறார். அவருக்குள்ளாக நம்ம நிற்கும் பொழுது நம்ம என்ன செய்வார்? நம்மோடு கூட இருந்து கர்த்தர் எல்லா தடைகளை உடைச்சி நம்முடைய வாழ்க்கையை சரியாக நடத்தி கொண்டு வர அவருடைய கிருபை என்ன செய்வார்? நம்மோடு கூட இருக்கும். கர்த்தர் நமக்கு துணையாக நின்று எல்லா தடையும் செய்வாரா? உடைச்சி போடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா.
கர்த்தருக்காக நம்ம எவ்வளவு பாடுகள் அனுபவிக்கிறோமோ, துன்பங்களை அனுபவிக்கிறோமோ, அத்தனை போராட்டம் வரத்தான் செய்யும், அவ்வளவு பிரச்சனைக்கு வரத்தான் செய்யும். அவைகள் மத்தியில் நிற்க வேணும். ஏன்னு கேட்டாக்க, நாம் ஒரு நாள் மரிக்கும் பொழுது நம்முடைய ஆத்மா தேவராஜ்யத்துக்கு போய் சேர வேணும். அதுதான். ஆகவே விலையேறு பெற்ற பொன்னால் அலங்கரிக்கப்பட்ட அருமையான பரலோகத்தில் தேவனோடு என்ன செய்ய வாழக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கை வரப்போகுது. ஆகவே அந்த வாழ்க்கைக்குள்ளாக கடந்து போகிறதுக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ எக்கச்சக்கமான பாடுகள் என்ன செய்கிறோம். நம்ம கடந்து போய் கொண்டிருந்தாலும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார், நம்மை விட்டு என்ன செய்ய மாட்டாரா, போக மாட்டார். அதிலிருந்து நமக்கு என்ன செய்வார, உதவி செய்து நம்மை தேற்றி அரவணைக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நிறைய தடைகள் வரும், ஆனால் அதை பற்றி என்ன செய்யாதீங்க, பார்க்காதீங்க. ஆண்டவர் மட்டுமே நோக்கி பாருங்க. உங்களுக்கு ஒரு புதிய வழி உண்டாக்கி கொடுக்க அவரால் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திரர் சொன்ன நல் வார்த்தை ஒன்று கூட இல்லையா, தரையில விழுந்து போகவே இல்லையா. அப்ப கர்த்தருக்காக நீங்க எவ்வளவு நிக்கிறீங்களோ அவ்வளவா கர்த்தரும் உங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுவாய் இருக்கிறார். அல்லேலூயா. படிக்கலாம் மீகாமி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம். தடைகளுக்கு முன்பாக கர்த்தர் போகிறார். தடைகளை நீக்கி போகிறவருக்கு முன்பாக அவர்கள் தடைகளை நீக்கி ஆமாம், ஆமேன். கர்த்தர் முன்னிலையில் என்ன செய்வாரா, நடந்து போவாரையா. இன்னைக்கு எத்தனை தடை வரட்டும், எவ்வளவு பிரச்சனை வரட்டும், எவ்வளவு பாடுகள் வரட்டும், அதையெல்லாம் பார்க்க வேண்டாம். ஆகவே கர்த்தர் எப்படிப்பட்டவன் சொல்லி பாருங்க, நல்லவர். ஆகவே என்ன செய்கிறாரா, கர்த்தருக்கு ஒருவரும் ஒருபோதும் ஏறியிராத கழுதை குட்டி ஆண்டவருக்கு வேணும் இல்லையா. ஏன்னு கேட்டால் அவர் தான் அதில் போகிறதுக்கு சரியான ஒருவராய் காணப்படுகிறார், பொறுப்பாளராய் காணப்படுகிறார். ஏன்னு கேட்டாக்க, நம்முடைய வாழ்க்கையை எடுத்து நடத்துவதற்கு, நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதற்கு, நம்முடைய வாழ்க்கையில் ஒளி வீசும்படியாக, எல்லா இருளும் விலகி போகும்படியாக நமக்காக அவர் என்ன செய்தாரா, இந்த உலகத்தில் வந்தவர் நமக்காக என்ன செய்தாரா, அவர் பாடுகளை அனுபவிக்கும் முன்னாடி அவர் நமக்காகவே இந்த உலகத்தில் வந்து நம்முடைய காரியத்தை எல்லாம் பொறுப்படுத்தி என்ன செய்ய நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது வரைக்கும் நம்ம நடத்தி வந்தவர் இனிமேல் நடத்தி வர என்ன செய்யும், அவரால் முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே கர்த்தர் எப்படிப்பட்டவரா, நமக்கு முன்பாக போகிறவர், எல்லா தடை உடையும். உபாகம புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் சரி ஆமாம், நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம், அவர் உன்னோடு இருக்கிறார், உன்னை கைவிட மாட்டார். அருமையான மகளே, அருமையான மகனே, உன்னை நம்மை தெரிந்து கொண்ட கர்த்தர் நம்ம கைவிட மாட்டாரையா. நம்ம அனுபவிக்கிற எல்லா கஷ்டத்தையும் பார்க்கல என்ன செய்தாரா, முன்கூட்டியே அவர் என்ன செய்தார், எல்லாவற்றையும் அனுபவிச்சுட்டாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இங்கே வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு என்ன செய்ய மாட்டாரா, விலகவே மாட்டார். வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர், அவருடைய வார்த்தை ஒன்று கூட அது பிசகி போகாது. ஆகவே தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை கர்த்தருடையது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே சங்கீதத்தில் வாசிக்கிற 33:8 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும், அவருடைய வார்த்தை ஒன்று கூட என்ன செய்யாதா, மாறி போகாது. ஏற்ற நேரங்களிலே சரியாக நம்ம வாழ்க்கையை என்ன செய்வாரா, நல்லா கட்டி எழுப்ப அவருடைய வார்த்தை தான் என்ன செய்ய நம்ம புதுப்பிக்கிறது. நம்ம எத்தனையோ காரியங்களில் நம்ம தளர்ந்து போனாலும் கூட கர்த்தர் நம்மை திடப்படுத்துகிறார். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி, தள்ளாடும் கால்களை பலப்படுத்தி, மான்களின் கால்களைப் போல உறுதிப்படுத்துகிறவர். உத்தமனுக்கு உத்தமனாய், புனிதனுக்கு புனிதனாய், தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவனாய், மாறுபடுவனுக்கு மாறுபடுவனாய் இருக்கிறதான கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அவருடைய நம்மை உண்டாக்கின கர்த்தர், நாம் அவருடைய பிள்ளையாக இருக்கிறபடினாலே நாம் எப்படியோ போட்டு சொல்லி செய்ய மாட்டாரா, விட மாட்டார். நம்ம என்ன செய்வாரா, கடைசி வரைக்கும் நம்ம நடத்தி கொண்டு வர அவரால் முடியும். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என்ன செய்தாங்களா, என்ன தடைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் என்ன செய்வார், கர்த்தர் மாற்றி
உங்களோடு கூட இருந்து உங்களை அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி வர அவர் எப்படிப்பட்டவரா? அவர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 7ஆம் வசனம் வாசிங்க. தங்கள் வஸ்திரங்களை போட்டாங்க, அதன் மேல் என்ன செய்தாரா? ஏறி போனார். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். போதும், இங்கே நம்ம பார்க்கிறோம். ஆகவே இதெல்லாம் போட்டு அதுக்கு மேலே கழுதை குட்டி நடந்து வரும்படியாக ஆண்டவராய் இயேசு அதில் என்ன செய்தார்? அமர்ந்து அவர் வருகிறார் சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இதெல்லாம் எதுக்குன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவருடைய நாமத்தை மேம்படுத்துகிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க, சொல்லப்பட்டிருக்கிறது, முன் நடப்பாரும். ஆமேன், அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் ஏன் அந்த நிலைமையில வந்தான்னு சொல்லி கேட்டால், உங்களை என்னையும் நேசிக்கிறார் ஐயா. ஆண்டவர் சுமக்கிற கழுதியாய் நீங்களும் நானும் இருக்கும் பொழுது உலகத்தை வெறுக்க வேணும், உலகத்தினுடைய எல்லா பாவ காரியத்தை வெறுக்க வேணும், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தில் விட்டு விலகி வர வேணும். ஆகவே அவரை சுமக்கிறதான கழுதி எப்படின்னு சொல்லி பாருங்க, தாழ்மையாக இருக்க வேணும். ஆகவே கழுதிக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுங்களா? அழகுன்னு சொல்லி அர்த்தம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அழகு, அந்த லட்சணம் என்ன செய்யுமா? நமக்குள்ளாக இருக்க வேணும் இல்லையா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே மயிரை பின்னி பொன் ஆபரணங்களால் அலங்கரியாமல் அமைதிலும் சாந்தமாக இருக்கிறதான அந்த குணமே எப்படிப்பட்டதா? விலையேறப்பட்டு சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவே நீங்களும் நானும் அந்த தாழ்மையை அணிந்து கொண்டு இயேசுவை சுமந்து ஒவ்வொரு நாளும் நடந்து வரும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படும் ஐயா. ஆகவே என்னுடைய பிள்ளை எனக்காக இப்படி இருக்கிறானேன்னு சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன செய்கிறாரா? நம்மை பார்த்து அவர் சந்தோஷப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ரட்சிப்பின் வஸ்திரத்தை என்ன செய்கிறாங்களா? கொடுக்குறாங்க. ஆகவே ரட்சிப்பின் வஸ்திரம், துதியின் வஸ்திரம், நீதியின் வஸ்திரம், பரிசுத்தமான வஸ்திரம் ஆண்டவர் வரும்பொழுது என்ன செய்தாங்களா? மரக்கிளைகளை வெட்டி சால்வியெல்லாம் போட்டு அங்கே என்ன செய்கிறாங்களா? கொண்டு வருகிறாங்க. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, நீங்களும் நானுமாய் அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்திற்குள்ளாக என்ன செய்ய வர வேண்டும். ஆகவே நீதியின் வஸ்திரத்துக்குள்ளாக வர வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவ துதியின் வஸ்திரத்துக்குள்ளாக வர வேண்டும். அந்த பரிசுத்த வஸ்திரத்துக்குள்ளாமல் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்ம பாக்கியவானா இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உன்னதத்தில் ஓசனா என்று சொல்லி என்ன செய்தாங்களா? ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. இயேசுவை சுமக்கிற கழுதை, அது ஆண்டவருக்கென்று என்ன செய்தா? கட்டப்பட்ட கழுதை பிரித்து கொண்டு வர்றாங்க, அவிழ்த்து கொண்டு வர்றாங்க. இயேசுவை சுமக்கிற கழுதை. ஆகவே நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஆண்டவர் என்ன செய்யுமா? இருக்கிற காலமெல்லாம் இயேசுவை சுமக்கிற கழுதையாக இருக்கும் பொழுது நமக்கு தாழ்மை வேணும், நமக்கு பொறுமை வேணும் இல்லையா? மாம்ச கிரியெல்லாம் நம்ம விட்டு என்ன செய்யுமா? போயிட வேணும் இல்லையா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. தேவ சமூகத்தில் வர்றதான கர்த்தருடைய பிள்ளையை, அவருடைய வார்த்தையை கேட்குதான கர்த்தருடைய பிள்ளைகள் அவருக்கு உகந்த பாத்திரமாக நாம் இருக்க வேணும். அவருக்கு பிரியமாய் நாம் ஜீவிக்க வேணும் ஐயா. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரை இன்னைக்கு உமக்கு நான் எந்த விதங்களில் என்ன செய்கிற பிரியமாக இருக்கிறேன், என்னுடைய நடைமுறை பாவனைகள் ஆவியாத்தும் சரீரத்தில் ஆண்டவர் உமக்கு எந்த விதங்கள் நான் சரியான பாத்திரமாக இருக்கிறேன்னு சொல்லி ஆராய்ந்து பார்த்து ஒவ்வொரு நாளும் நம்ம சரிபடுத்தி கொண்டு அவரை சுமக்கிற கழுதியாக இருக்கும் பொழுது அந்த மகிமை என்ன செய்யுமா? நம்மை மூடிக்கொள்ளும். அந்த மகிமைக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அற்புதமாக நடத்துவார். இந்த விலையேற பெற்ற சமாதான சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்து நம்முடைய உள்ளத்தில் என்ன செய்யுமா? தெய்வீகமான பிரசனம் நிரம்பி வழியும். ரட்சிப்பின் பாத்திரத்தை திரும்பவும் எனக்கு தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்வளவா நம்முடைய ஆண்டவர் நம்மை வாழ வைப்பதற்கு எத்தனையோ காரியங்கள் செய்தாரா? நம்ம உலகத்தில் வந்து நமக்காக பாடுபட்டார். ஆகவே இந்த நாட்களில் கூட தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கிற நம்முடைய வாழ்க்கை ஏதாவது இருக்கும் என்று சொன்னால், ஒருவேளை எதிர்த்து பேசியிருக்கலாம், நம்ம சண்டை போட்டு இருக்கலாம், ஆண்டவருடைய பொருள்களை ஏதாவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நம்ம தவறான பாதி நம்ம செய்திருக்கலாம், ஏதாவது செய்திருக்கலாம், ஏதாவது ஒரு குறை இருக்கும். ஆகவே அதை எந்த மனுஷனும் மாயன்னு சொல்லி வசனத்தை வாசிக்கிறோம். ஆகவே சூரியனுக்கு கீழே காண்கிற எல்லாம் மாயன்னு சொல்லி பார்க்கிறோம். நாம் ஒன்றுக்குமே தகுதி இல்லாதவர் நம்மை என்ன செய்தாரா? ஆண்டவர் தெரிந்து கொண்டு கனப்படுத்தி நீ எனக்கு வேணும்னு சொல்லி அவர் என்ன செய்தார்? நமக்குள்ளாக வந்து வாசம் செய்து நம்மை ஆளுகை செய்து அவருக்குண்டான ஸ்தானத்தை நமக்கு கொடுத்து
நம்ம என்ன செய்தாரா, அந்த மகிமையும் கனத்தினாலும் முடிசூட்டி நம்மை ஆசீர்வதிக்க நமக்கு நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தேவ தூதரிலும் நம்ம என்ன செய்தாரா, மகிமினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி அற்புதமாக நடத்துகிறார். சிறியவனை புழுந்து எடுத்து எளியவனை குப்பிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார வைக்கிறதான தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நம்ம எப்படியோ போகணும்னு சொல்லி அவர் விட மாட்டார். நமக்காக இந்த உலகத்தில் வந்து அத்தனை காரியங்களையும் துன்பங்களை ஏற்றுக்கொண்டு நமக்கு விடுதலை தர முடியாது வந்திருக்கிறார். நிலையான சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுக்க முடியாது வந்திருக்கிறார். ஆகவே யோவான் 14:27 வாசிக்கிறோம். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போயின்னு சொல்லுகிறார். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நம்முடைய ஆண்டவராக இயேசுவை என்ன செய்கிறோம், அவருடைய சமாதானத்துக்குள்ளாக அவருடைய சந்தோஷத்துக்குள்ளாக கடந்து வருவதற்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் எதுவாக இருந்தாலும் ஒப்பு கொடுங்க, ஆராய்ந்து பாருங்க, கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்யுங்க, விட்டு கொடுங்க. கர்த்தர் என்ன செய்வாரா, உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே நீங்கள் எங்களை ஆளுகை செய்யுங்க யான்னு சொல்லி கேளுங்க. அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கலாம். நம்ம எவ்வளவுதான் மேலே உயர்ந்து வந்தாலும், எவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம முன்னேறி போய் கொண்டிருந்தாலும் சரி, என்ன செய்யணுமோ அவர் தான் நமக்கு எல்லாமே. அவர் இல்லாமல் ஒன்று என்ன செய்ய முடியாது, நடக்காது. அதைத்தான் அருமையான பவுல் தாவீது சொல்கிறாரு, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பாரசத்தில் இருக்கிறபடியாக நான் நன்றி செய்யலையா, அசைக்கப்படுவதில்லை. ஆகவே மனுஷன் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்னு சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவரை இயேசு எவ்வளவா இந்த உலகத்தில் என்ன செய்தாரா, கடந்து வந்தார். இன்றைக்கு நம்ம எப்படிப்பட்ட கழுதியாக இருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை இயேசுவை சுமக்கிற கழுதியாக இருக்கிறோமா? ஆண்டவரே உமக்கு பிரியமான ஜீவிக்க வேண்டுமையான்னு சொல்லி ஒப்பு கொடுத்து முற்றிலுமாய் அர்ப்பணிப்போமா? தேவ சமூகத்தில் கடந்து வருவோம். எல்லாமே தலைகளை தாழ்த்தி விட்டு கொடுத்து அவருடைய அடிச்சுவடி பின்பற்றி வருவோம். அவர் ஒருவரே நமக்கு